Taste the Daily. வேலூரில் சிறுத்தை தாக்கி இளம்பெண் ஒருவர் உயிரிழந்தார். வனப்பகுதியை ஒட்டியுள்ள துருவம் பகுதியைச் சேர்ந்த அஞ்சலி என்பவரை அவரது வீட்டின் பின்புறம் சிறுத்தை ஒன்று கடித்து வாயில் கவ்வி தரதரவென இழுத்துச் சென்றது. அப்போது அதனை கண்ட அவரது உறவினர்கள் கத்தி கூச்சலிட்டு அக்கம்பக்கத்தினரை அழைத்தனர். ஆனால் அதற்குள் சிறுத்தை அஞ்சலியை கடித்து குதறியதில் அவர் உயிரிழந்தார். குடியிருப்பு பகுதியில் உலாவரும் சிறுத்தையை விரட்ட வனத்துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதால் இளம்பெண்ணின் உயிர் பறிபோனதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த ஃபாரஸ்ட் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. யானை வந்துச்சு, ஏதோ பயிர் சாப்பிட்டு போயிடுச்சுன்னு விட்டோம். இப்ப சிறுத்தை வந்து வீட்டு பக்கத்துல இருக்கிற குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு. ஆட்டை முடிச்சு விட்டுட்டோம். மாடு வந்து தூக்கிட்டு போயிடுச்சு விட்டுட்டோம். கூட பட்டியில இருக்கிற ஆடு மாடை வந்து புடிச்சிட்டு போயிடுச்சு. நாங்க சொன்னோம் வந்து போட்டோ எடுத்துன்னு ஒரு நியூஸ், சின்ன நியூஸ் இங்க வந்துச்சு. சிறுத்தை வந்துச்சு, இன்னைக்கு குழந்தைய சாப்பிட்டுச்சு. மதுரை விமான நிலைய விரிவாக்கம் செய்ய நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2013 நில எடுப்பு சட்டப்படி கணக்கெடுத்து நிதி வழங்க வேண்டும் என்றும் அரசு தங்களுக்கு 3 சென்ட் நிலம் வழங்க வேண்டும் என்றும் சின்ன உடைப்பு மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தற்போது நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் 2009 கணக்கீட்டின்படி வழங்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லை எனவும் 2013 நில எடுப்பு சட்டப்படி புதிய கணக்கீடு செய்ய வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் பள்ளி மாணவர்கள் புகைப்பிடிக்கும் காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளுக்கு பின்புறத்தில் காலை மற்றும் மாலை வேளைகளில் அரசு பள்ளி மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்கள் சீருடைகளிலேயே நின்று புகைப்பிடிக்கும் காட்சிகள் வெளியாகி மனவேதனைக்கு ஆட்படுத்தியுள்ளது. அந்த சிறுவர்களுக்கு புற்றுநோய் வரும் அபாயம் உள்ளது என்பதை உணர்த்தக்கூட திராவிட ஆட்சி திராணி இல்லாத அரசாக உள்ளதாக வேதனை தெரிவித்திருக்கும் பொதுமக்கள் காவல்துறையினராவது சிறுவர்களுக்கு சிகரெட் விற்பதை கண்காணித்து தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகிலுள்ள மிளகனூர் ஊராட்சியில் இருந்த குளியல் தொட்டி இடிக்கப்பட்டது குறித்து அதிமுக மாவட்ட கவுன்சிலர் புகார் அளித்துள்ளார். மிளகனூர் ஊராட்சியில் 2020-21 ஆண்டு புதிதாக 4,43,000 ரூபாய் மதிப்பீட்டில் போர்வெல்லுடன் கூடிய குளியல் தொட்டி கட்டப்பட்டது. ஆனால் அந்த தொட்டியை தற்போது இடித்து அகற்றிவிட்டு புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை எதிர்த்து ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி மீது அதிமுக மாவட்ட கவுன்சிலர் மாரிமுத்து மாவட்ட திட்ட இயக்குநரிடம் புகார் மனுவை புகைப்பட ஆதாரங்களுடன் அளித்துள்ளார். புதிதாக கட்டப்பட்ட குளியல் தொட்டியை விடியா திமுக அரசு 1 வருடத்திற்குள் இடித்து அரசு பணத்தை வீணடித்தது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற தலைஞாயிறு வேதாரண்யம் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிமராமத்து பணிகளை முறையாக நிறைவேற்றாததால் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழையால் முற்றிலும் அழுகிவிட்டதாக குற்றம் சாட்டினர். மேலும் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தொடர்ந்து விடியா திமுக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை விவசாயிகளால் முன்வைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்ட தினசரி மார்க்கெட் கட்டிடத்தில் தண்ணீர் தேங்கி நிற்பதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட தினசரி மார்க்கெட் கட்டிடப் பணிகள் முடிவுக்கு வந்து திறக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த புதிய கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் தேங்கியுள்ள தண்ணீரால் கடைகளை தொடங்க முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இதுகுறித்து திறனற்ற திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சிக்குட்பட்ட 17வது வார்டில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றம் சாட்டி அதிமுக வார்டு கவுன்சிலர் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. 17வது வார்டில் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது 1 மாதமாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் அதிமுக வார்டு கவுன்சிலர் வேலம்மாள் தலைமையில் அப்பகுதி மக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திராவிட மாடல் ஆட்சியில் உள்ளாட்சியில் நல்லாட்சி என்பதெல்லாம் வெற்று விளம்பரம் என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 12 கிராமங்களில் உள்ள பொதுமக்களுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் நிவாரணப் பொருட்களை வழங்கினார்.
ஃபெஞ்சல் புயலால் இருவேல்பட்டு, ஆனத்தூர், சேமங்கலம் உள்ளிட்ட 12 பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 12 கிராமங்களில் உள்ள பொதுமக்களுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரிசி, வேஷ்டி, சேலை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இரா குமரகுரு வழங்கினார். அப்போது மாவட்ட மாணவரணி செயலாளர் பாக்யராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். குமரி மாவட்டம் குழித்துறை அருகே மன வளர்ச்சி குறைபாடுடைய மாணவர்கள் படிக்கும் பள்ளியில் அதிமுக மேற்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் அதிமுக மாவட்ட செயலாளர் கேக் வெட்டி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். குழித்துறை அருகே உள்ள மன வளர்ச்சி குறைபாடுடைய மாணவர்கள் படிக்கும் தனியார் பள்ளியில் அதிமுக மேற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பிலும் மேற்கு மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் கிளாடிஸ் லில்லி தலைமையிலும் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம் மற்றும் துணை மாவட்ட செயலாளர் சலாம் ஆகியோர் மாணவர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டினர். மேலும் மாணவர்களுக்கு பரிசு பொருட்களையும் மதிய உணவையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் சத்துணவு மையங்களில் ஏற்பட்டுள்ள காலி பணியிடங்களை பெண்கள் நலனுக்கு எதிராக 3000 தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்ய முடிவு செய்துள்ள திறனற்ற திமுக அரசின் நிலைப்பாட்டை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான சத்துணவு ஊழியர்கள் பங்கேற்று திறனற்ற திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்.